பேசினா பெரியவங்களுக்கு போர் அடிச்சிடும். பெரியவங்க நினச்சி பேசினா சின்ன பிள்ளைங்களுக்கு எரிச்சல் ஆகும். விடுவாங்க போதும், இது சார்னால நம்ம வந்து மாட்டிட்டு உட்காந்துட்டோம், போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுமா இல்லையா? அதனால நீங்கள் என்ன பேசினா உங்களுக்கு பிடிக்கும் அதை சொல்லுங்கள், நான் பேச நினைக்கிறேன். இல்லைன்னு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிடுங்க. எது சம்மந்தமாக பேசினா எது தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க, எது சம்மந்தமாக பேசணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் பேச நினைக்கிறது பேசவா, அப்புறம் நீங்க கேட்குறீங்களா? சரி ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நம்மளாம் யாரு? எல்லாருக்கும் தான் இந்த கேள்வி, சின்னவங்க பெரியவங்க எல்லாத்தையும் சேர்த்து பேசணும்ல. அப்போ அந்த கான்செப்ட் படித்தவங்க படிக்காதவங்க சின்ன பிள்ளைங்க 5 வயசுல இருந்து 100 வயசு உள்ளவங்க எல்லாருக்குமே உள்ள கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம யாரு, நான் யாரு, நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க இங்க யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை தான் கேட்குறேன். நீங்க நீ ஒரு பெண்ணு. பெண்ணுன்னா என்னப்பா? பெண்ணுன்னா என்ன? பெண்ணுன்னா என்ன? அதுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும்ல. பெண்ணுன்னா அது ஒரு ஜெண்டர், ஆண் பெண்ணுல பெண்ணு. அப்ப நம்ம எல்லாம் மொத்தம் என்ன சொல்றோம்? நம்ம என்ன இனம்? உயிரினத்துல நம்ம எந்த இனம்? பெண்ணினம். என்ன இனம்? மனித இனமா? மனித இனத்துல நாமெல்லாம் பெண் இனம், அவங்க ஆண்கள். உட்காரமா, உட்காந்து. சரி, இப்போ நாமெல்லாம் வந்து பெண் இனம்னா அப்ப நாம யாரு? நீங்க இதுவரை என்ன நினைச்சிருக்கீங்க? நான் யாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை சொல்லுங்க. இந்த கையா? இந்த கை தான் நானா? இல்ல. கண் நானா? மூக்கு நானா? சொல்லு, எது நானு? இந்த வாய் நானா? அப்போ ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நீ தனித்தனியாக எடுத்து வச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் பேர் இருக்குல்ல. அப்ப நான் நினைச்சுக்கிறது எது? நான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப அது எது நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன? நம்ம யாரு? மனுஷன். சொன்னது மனிதன். மனிதன் தான். இது எதை வச்சு மனிதன் சொல்ற? சொல்லு. மொத்த உறுப்பை வச்சு. கூச்சப்படாத, எந்திரி. எதை வச்சு மனிதன் சொல்ற? அப்போ நீ மனிதன் இல்லையா? பேர் என்னமா? மொத்த உருவத்தை வச்சு. அம்பிகா, அபியா. உனக்கு வச்ச பேர் தான் அபியா. அப்ப நீ யாரு? எங்கப்பா ஒரு விஷயத்த சொல்ல கூட அந்த தயக்கம் இருக்கக்கூடாது, சரியா? அப்போ நான் யாருன்னு இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? யோசிச்சிருக்கீங்களா? அக்கா, அண்ணா, தம்பி, பாப்பா எல்லாரும் உங்களை தான் கேட்குறேன். கேட்டிருக்கீங்களா? அன்னைக்கு என்னைக்காவது இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் கேட்குற மாதிரி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் யாருன்னு? சரி, தெருவில் ஒரு மாடு போகுது. ஒரு மாடு போகுதுல்ல, அந்த மாட்டுக்கு கால் உடஞ்சிருச்சு. அப்போ அந்த மாட்டை என்னன்னு சொல்லுவோம்? சொல்லு, அந்த மாட்டை என்னன்னு சொல்லுவோம்? கால் உடைஞ்ச மாடு. நொண்டி மாடு. என்ன மாடு? நொண்டி. ஒரு மனுஷன் போறான் நடந்து, அவனுக்கும் கால் இல்லை. அப்போ அவனை என்ன சொல்லுவோம்? நொண்டி கால். நொண்டி. என்ன சொல்லுவோம்? நொண்டி. நொண்டி மனுஷன் இல்லை, நொண்டி தான். அப்ப ஒரு விலங்கு நம்மளை விட அது கீழ்மாட்டமானதா உயர்வானதா? கீழ்வானதா தாழ்வானதா? தாழ்வானது. அதுக்கு 5 அறிவு தான் இல்லையா? நமக்கு 6 அறிவு. அந்த 6வது அறிவு எங்க இருக்குன்னு இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், சரியா? அப்போ அந்த மாடு வந்து ஒரு கண்ணு போனா கண்ணு நொல்ல, கண்ணு வந்து இல்லாத ஒரு மாடுன்னு சொல்றோம். கால் இல்லைன்னா நுண்டி ஆடுன்னு சொல்றோம். ஆனா மனுஷனுக்கு கண்ணு போனா குருடன், வாய் இல்லைன்னா ஊமை, காது இல்லைன்னா செவிடி. பேர் மாறுதா இல்லையா? மனிதன்ற பேரு மாறி போயிடுது, சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் சரி, வில்குலண்டனி எப்படி சாப்பிட்றாரு? மூக்காலையா? வாயால தானே சாப்பிட்றாரு. இங்கே ஒரு நேற்று ஒரு இதில் பார்த்தேன், ஒரு நாட்டில் ஒரு இளவரசன், இன்னும் நாட்டு இளவரசன் தங்கத்திலே கார் வச்சிருக்கானா, தங்கத்திலே செருப்பு வச்சிருக்கானா, தங்கத்திலே சோறு தின்னுவானா? சாப்பிடுவானா? அவனும் சோறு தானே சாப்பிட்றான். சோத்துல உயிர் இருக்கா இல்லையா? அப்ப மனுஷங்கள்ல பேதம் இல்லை. மனிதர்களை எல்லாரையும் தனித்தனியாக படிச்சிருக்காங்க. நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நீ இந்த மதம், நான் அந்த மதம். என்னைக்காவது அதுக்கு வேறுபாடு உண்டா? இந்த வேறுபாடை கற்றுக்கிட்டது யாரு? நம்ம மனம், நம்முடைய மனசு தானே தவிர அதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு இது இல்லவே இல்லை. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே பழங்குடியினர் தானே. இந்த பழங்குடியினர்
பேர் ஏன் இருக்கு, ஏன் காலகாலமா அப்படியே இருக்கு, ஏன் அது மாறாம இருக்குது? அதை மாற்றணும்னு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க. இங்கே கூட ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து, இந்த சொசைட்டி ஆரம்பித்து, இதில் வேலை பார்க்க வச்சு உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, மாற்றணும். இந்த மக்கள் வந்து மற்ற மக்கள் மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஆனால் வர முடியலையா? அது என்ன காரணம்? ஏன் என்ன காரணம்? நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன அப்படி கேட்குது, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத மனசு. மாற்றத்தை ஏற்றுக்க நினைக்கிறோமா? இல்லை இல்லை. மாற்றத்தை ஏற்றுக்க விரும்புகிறோமா? இல்லை. முன்ன ஒரு மேடம் பேசினாங்க, தண்ணி இல்லையா, உங்களுக்கு ரோடு போடலையா, எங்கே போய் கேட்க சொல்லிட்டாங்க? அரசாங்கத்தை. யாரையும் நம்பாதீங்க, வெளியிலேருந்து NGO வரும் கேட்காதீங்க. ஆனால் நீங்கள் யாரை நம்பணும்? அரசாங்கத்தை கேட்கணும்னு இருக்கீங்க. அதே அரசாங்கம் இன்னொரு சட்டம் போட்டிருக்கு, அந்த சட்டத்தை மதிக்கிறீங்களா? மதிக்கிறீங்களா? நிஜமாவா? அரசு என்ன சொன்னாலும் கட்டுப்படுறீங்களா? அரசாங்கம் நீங்க கேட்கறத செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ உடனே அந்த அக்கா சொன்னாங்க, இப்போ உடனே போய் மனு கொடுத்தா இம்மீடியட்டா நடந்துடும். ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு வேணும் அவனுக்கு, உடனே நடந்துரும்னாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அதே அரசாங்கம் தான் உங்களுக்கு சட்டமும் போட்டிருக்கு. இந்த சட்டம் சில இடத்துல செல்லுபடி ஆகுது, உங்ககிட்ட செல்லுபடி ஆகுதா? செல்லுபடி ஆகுதா? பதில் சொல்லுங்க. அந்த சட்டப்படி நீங்க நடக்கிறீங்களா? ஏன் நடக்கல? எவனோ ஒருத்தன் வரான், அவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் நம்ம இருந்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு. அந்த மனப்போக்கு என்ன பண்ணுதுன்னா, மற்ற மனித குழுக்கள்ல இருந்து உங்களை தனிச்சு விடுது. அப்படி இல்லை, ஒரு மனுஷன், நானும் மனுஷன் தானே. நான் எந்த விதத்தால உங்களை விட உயர்ந்துட்டேன்? எனக்கு என்ன கொம்பா மறைச்சிருக்கு? இல்லை இல்லை, உங்களை மாரி தான் நானும் சாப்பிட்டேன், உங்களை மாரி தான் நான் தண்ணி குடிக்கிறேன். மோடியா இருந்தா கூட நம்மள மாரி தான் அவங்களும் வாழறாங்க. அப்போ எந்த மனிதனும் எதுலையும் என்ன இல்லை, வித்தியாசம் பாகுபாடு இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு, இறுக்கமான மனநிலை. அதுலேருந்து மீண்டு வரமாட்டேங்கிறீங்க. அரசு என்ன சொல்லுது, 21 வயசு 18 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதேன்னு சொல்லுது. அது கேட்குறீங்களா? கேட்கறது இல்லை. ஏன் அத்தனை வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது? ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த வயசுல குழந்தை தாங்கக்கூடிய சக்தி கருப்பையில இல்லை. அதோட மட்டும் இல்லாம அது ஒரு குழந்தை, உடம்பும் கெட்டு போயிடும். வாழ்க்கையில அது இந்த வாழ்க்கையை வாழ தெரியாது. மனப்போக்கம் இருக்குமா? சாதாரணமா வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சியே 10 வயசுல இருந்து அடிச்சுக்கும். அது ஒரு 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணான்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னும் ஒரு குடும்பம், இன்னும் ஒரு ஆளு, அது எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழும்? இது யோசிக்கணுமா? யோசிக்கிறது. இது யார் யோசிக்கணும்? பேரண்ட்ஸ் தான் யோசிக்கணும். சரிங்களா? தண்ணி அடிக்காதேன்னு சொல்லுது, குடியை கெடுக்கும்னு அவன் போட்டுட்டு தான் பாட்டில வைக்கிறான். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க? தண்ணி அடிக்கிறத நிறுத்துறாங்களா? இல்லையே. அப்போ அரசு சொல்றத நம்ம கேட்க முடியாது, ஆனால் அரசாங்கம் மட்டும் நான் சொல்றதை கேட்கணும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். சரி, அது ஏன் படிக்கணும்? நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? கரெக்டாக போறேன்னா? நான் எதுக்காக படிக்கணும்? படிப்புனா என்ன முதல்ல? ஹலோ பேபி, உங்களை தான். ஏன் படிக்கிறீங்க? படிக்கிறியா? ஒன்னதாம்மா, சிரிக்கிறியா? சொல்லு, பேர் என்ன? அவ பக்கத்துல உட்காந்துருவா பேரு. நீ வா, வா, வாடா, வாக்கிட்டு வா. என்ன படிக்கிறீங்க? படிக்கிறியா? ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? ஸ்கூல் போறியா போறியா? வீட்டில் இருக்கியா? பால்வாடியா நீ? ரெண்டாவது படிக்கிற 10-11 வயசு பிள்ளையா நீ? 10 வயசு வந்திருக்காது, 6 வயசு. அங்கே என்ன கதை பேசிட்டு இருந்த? நான் என்ன சொன்னேன் உனக்கு? இப்போ நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன், நான் வந்து பேசிட்டு இருந்தேன், நீ அங்கே தனியாக பேசிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து பேசுவேன். பேசுனா? உன் பேர் என்ன? விஷ்மயாவா? சரி, ஏன் ஸ்கூல் போகிற? சொல்லு சொல்லு எல்லாத்தையும். எதுக்கு ஸ்கூல் போகிற? என்ன படிக்கிற? படி சொல்லு. எதுக்கு படிக்கணும்? சொல்ல சொல்லாமா? நானா உன்னை தெரியுமா? எந்த ஸ்கூல்ல படிக்கிற? அம்பலமூல வாங்க இருக்கு. எங்க இருக்க? சரி, ரொம்ப நெய்யாத ஒரு பொண்ணு
நான் உன்னை வருஷம் வந்து பார்ப்போம். 18 வயசுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன்னை நானே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவோம். சரியா? போய் உட்காரு. நமக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காவது அடிமையா இருக்கோமா? யார் அடிமைப்படுத்துறா சொல்லுங்க? நம்மள நம்ம அடிமைப்படுத்திக்கிறோம். குடிக்க அடிமையாகிறோம், வெத்தலைப்பாக்குக்கு அடிமையாகிறேன், இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறேன். நான் இப்படியே தான் ட்ரெஸ் பண்ணுவேன், இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஏன் அப்படி பண்ணணும்? கொஞ்சம் மாற்றி தான் பண்ணி பாரு, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அடுத்தவங்கள நம்மளை போட்டு பார்ப்போம். அந்த பழக்கத்துக்கு நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? அடிமையாக்கிக்கிறோம். அப்படி வாழ முடியாது. மனிதன் வந்து ஓயா மாறின்னு சொல்லுவாங்க. ஓயா மாறின்னு எப்பவும் மாறிக்கிட்டே தான் இருப்பான். இன்னைக்கு தப்பு பண்ணுறோம், நாளைக்கு நல்லது பண்ணுவான், இன்னைக்கு நல்லது பண்ணுறோம், நாளைக்கு தப்பு பண்ணுவான். இப்படி நம்ம மனசு எப்படி என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரே மாதிரி தான் பைத்தியம். பைத்தியம் என்ன பண்ணலாம்? தெருவில் பைத்தியக்காரங்களை பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வேற மாதிரி நினைப்பாங்களா? வேற மாதிரி நினைச்சா அவங்க மனுஷன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே யார் மனசும் யார் கண்ணுக்கும் தெரியல. நல்லதா போச்சு. தெரிஞ்சா தெரியும் அவன் எத்தனை பேர் பைத்தியமோ உலகத்துல தெரியுதுன்னு. நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா வெளியில வர்றதுனால உள்ள இருக்கிற மனசு அது என்னன்னு நமக்கு வெளியில தெரியல. அதனால யார் எப்படின்னு தெரியறதில்ல. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலையில தான் இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? காலப்போக்கில் நம்மளே இப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்க என்ன ஆவாங்க? இங்க பாருங்க, இந்த மலை காடு இதெல்லாத்துலேயும் இருந்தது பழங்குடியினர்னு. என்னன்னா காலங்காலமா பழமையா அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் தான் பழங்குடியினர், பழமையான குடியினர். அந்த பழங்குடியினர் இருக்கிறதுனால தான் மலைகள்லாம் பாதுகாக்கப்படுது. அங்கே உள்ள செல்வங்கள் வந்து அப்படியே இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மரத்தை வெட்டாதான்பாங்க. அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க, சாமின்னு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அது சாமி மரம்னுவாங்க. சாமி இல்லை அது. அந்த மரத்தையே அவங்க என்ன பண்றாங்க? சாமியா நினைக்கிறாங்க. அந்த மண்ணையே அவங்க சாமியா நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதை பாதுகாக்கணும் அப்படின்றது தான். அப்படி பாதுகாத்து வச்சதுனால தான் ஒன்றும் இல்லை. இப்போ ஈரான்ல சண்டை நடக்குதா இல்லையா? இந்த நம்ம பிரச்சனை, நம்ம பிரச்சனை இருக்கா இல்லையா? ஈரான் சண்டை ஈரானோட முடிஞ்சுதா? அதோடைய பாதிப்புகளுக்கு யாருக்கு வருது? நம்மளுக்கு என்ன மூலமா வருது? எரிபொருள் தட்டுப்பாடு வருதா? கேஸ் சிலிண்டர் இல்லையா? கேஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா இல்லைங்களா? இங்க யூஸ் பண்றீங்க தானே? அங்க அவன் சண்டை போட்டுனா நமக்கு இங்க கேஸ் இல்லை. இந்த மழை அடிஞ்சா அடுத்து கீழே இருக்கிற கிராமங்கள் என்ன ஆகும் தெரியாது. இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட பாதுகாப்புல இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மற்ற மாவட்டங்களுக்கு மழை சரியா? இங்க வரக்கூடிய பருவ காற்று தான் அங்க மழையா பொழியுது. இங்க விளையிற காற்றையும் நீரும் தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கிறோம். இங்க விளையா இருந்தா மற்ற நாட்டுக்கு போகுது. ஆனா அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்கல. முழு பலன் கிடைக்குது. எங்க கிடைக்குது? இங்க கிடைக்குது. கிடைக்குதா? இதுதானே கிடைக்குது. ஏன் இப்படி? ஏன்னா முதல்ல ஒரு இதுக்கு அடிமையாக்கிது. சரிங்களா? சரி, இந்த உடம்பை எடுத்துக்கோங்க, இந்த தாவரத்தை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் படிச்சது யாரு? நான் நீங்களா? யாராவது படிக்க முடியுமா? இது சாப்பிட்டு ஒரு புல்ல உருவாக்க முடியுமா? இதை படைச்சு கொடுத்து இதை நீ சாப்பிடுறாங்க. சரி, இன்னொன்று நம்ம மட்டும்தான் உலகத்தில் வாழ்றோமா? எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கு? 84,100,000 ஜீவராசியும் உலகத்துல இறைவன் படிச்சிருக்காங்களா? ஒவ்வொன்றுலையும் எத்தனை வகை இருக்கு. ஒரு எறும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா எறும்பு எத்தனை விதமான எறும்பு இருக்கு. இங்கே ஒரு செடி இருக்கு, இன்னும் ஒரு செடியை பார்க்கணும். இதே செடி கீழே வந்து பாருங்க, அங்க வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப தாவரங்கள்ல எத்தனை வகை, உயிரினங்கள்ல எத்தனை வகை. ஆனா எந்த ஒரு 1000 ஆடு செத்து போட்டோம், இந்த பூமிக்கு ஏதாவது பாரமா? இந்த 1000 ஆடு செத்து போனா அந்த பூமிக்கு பாரமா? அது வெட்டி அது அழுக போட்டா அது மண்ணுக்கு உரம் தான். ஆனா ஒரு மனுஷன் செத்து போனா இந்த மண்ணு கேடும், எல்லாமே நாத்தம். மனுஷன் செத்து போனா என்ன செய்ய முடியும்? நாத்தமா இல்லையா? அப்போ அந்த வாழ்வு அதுதான் வாழ்வா? சரி, மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சிக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம்? நான் இப்படியே இருக்கிறதா மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். நான் தண்ணி அடிக்கிறது மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். நான் இப்படி சாப்பிட்றதா மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? நான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதும் மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். இல்லை, படிக்க வேண்டிய வயசுல நான் இன்னொருத்தோட பழகிறதா எனக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். அது மகிழ்ச்சியா? எவ்வளவு நேரம் மகிழ்ச்சி நிற்கும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் நிற்கும்? அற்ப நேரம், அற்ப நிமிஷம் தானே. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறான், அவன் பல லட்சம் செலவு பண்ணி வீடே கட்டுறான். எத்தனை நிமிஷம் சந்தோஷமா இருக்க போறான்? இல்லையே. எல்லாம் உச்சபட்ச இன்பமா இருக்க கணவன் மனைவி இன்பம் கூட ரொம்ப நேரம் நீடிக்காது. உண்மைதானே? கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம நிஜமாவே நிரந்தரமான நிம்மதியோட
சரிங்களா? அதே மாதிரி இந்த உடம்பை கெடுத்துக்கிற தகுதி எனக்கு கிடையாது. இந்த உடம்பை யாரோ படைச்சு அனுப்புறாங்க. ஆனா இந்த உடம்பை நான் என்னதான் பண்றேன்? இந்த உடம்பை நான் வந்து சித்திரவதை பண்றேன். அளவுக்கு அதிகமாக அது சொல்லும், சாப்பிடும்போது சொல்லும், எனக்கு போதும்னு சொல்லும். ஆனா அளவுக்கு மீறி சாப்பிட்றோம் இல்லையா? சரி, அதை சாப்பிட்டா ஒத்துக்காது. ஆனால் என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். ஏன் சொல்லு? உடம்பு என்ன சொல்லுது? அதை நம்ம கேட்கறதே கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு. இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, வயிறு இருக்குது, இருக்கா? வயிற்றுக்குள்ள குடல் இருக்குது. தண்ணி குடிக்க எப்படி போய் செரிக்குது? நம்மளால செரிக்க வைக்க முடியுமா? செரிக்க வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா நான் என்ன பண்றேன்? இந்த உடம்ப தேவையில்லாம அதை போட்டு டார்ச்சர் பண்றேன். சரி, அங்கெல்லாம் தண்ணி இல்லைன்றீங்க, வர்றதுக்கு வழி இல்லைன்றீங்க, யானை வருது, புலி வருது. ஆனா யார் வீட்லேயாவது ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாம யாராவது இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் யார் வீட்லேயாவது இல்லைன்னு கை தூக்குங்க பார்க்கும். எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த ஆண்ட்ராய்டில் என்னத்துக்காக அதை பயன்படுத்துறீங்க சொல்லுங்க? ஷார்ட்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, பக்கத்து வீட்டுக்கு அதை எப்படி நடக்குது, அவன் எப்படி போகிறான், எப்படி சாப்பிட்றான், எப்படி தூங்குறான், எப்படி துணி கட்டுறான், இதுதானே அதில் ஓடுது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சமுதாயம் எப்படி இருக்கும், இன்னும் 10 வருஷம் இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு காய்ச்சி போய் அங்கேருந்து வரும்போது பார்த்தா கொஞ்சம் எங்கேயுமே வளமே கிடையாது. மூக்கை பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. உண்மையை சொன்னா ஒரு காலத்தில் எனக்கு ஊட்டி கொடைக்கானல்னா அப்படி பிடிக்கும். இப்போ ஊட்டினா சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை தான். ஒரு ஆடு வருது, ஆடு உச்சா போனாக்கா அது என்ன பண்ணுறோம்? தீர்த்தம்னு எடுத்துக்கிறோம். மாடு வந்து சாணி போடுது, அது நல்லதுன்னு சொல்லி எடுத்து வீடு எடுக்கிறோம். மனுஷன் சாணியை தொட முடியுமா? மனுஷன் உச்சா போனால் அங்கே நிற்க முடியுதா? மனுஷன் சிகரெட் அடிக்கிறான், அந்த நாற்றம் தாங்க முடியுதா? நிச்சயம் உள்ள தலைவலியாக இருக்குது. இதெல்லாம் யார் செய்கிற தப்பு? இல்லை, யார் செய்கிறா? சொல்லியா கொடுக்குறாங்க யாராவது வந்து நீ செய்யுங்கன்னு சொல்லி தருதா? ஏதோ ஒரு ஆடு மாடு அதாவது வேலையை அதாவது செஞ்சுட்டு போகுது. ஆனால் மனுஷன் மட்டும் என்ன பண்ணுறான்? 6 அறிவுன்னு சொல்கிறானே, அவனுக்கு 6 அறிவு இருக்குதா? சரி, இப்போ 6வது அறிவுன்னு சொல்லிட்டானா மனுஷன்? எனக்கு 6 அறிவுன்னு சொன்னீங்கல்ல, கண்ணில் என்ன அறிவு இருக்கு? படிக்கிற பிள்ளைங்களே சொல்லுங்க, நீங்களாம் ஸ்டூடெண்ட் தானே? கண்ணில் என்ன அறிவு? சரி, இங்க வா. கண் அறிவு எதாவது சொல்லுங்க. மாட்டியா நீ? இங்க வா, கண்ணியை குடி குடிச்சிட்டு வா. சரி, வா, அப்படி போனா அவள் வேணுமா? 2 பேரும் வாங்க, சேர்ந்து வாங்க. போர் அடிக்குது, வாங்க 2 பேரும். அறிவதா வரமாட்டியா? உங்களுக்கு 2 பேரும் கிஃப்ட் வச்சிருக்கேன். வாங்க 2 பேரும் வருவீங்களா? அப்படி நம்ம உடம்புல உள்ளது கண், காது, மூக்கு, வாய், கண்ணு. அப்புறம் அந்த டீச்சரை தான் நான் கூப்பிட வேண்டியது. வாங்க 2 பேரும் வா. சயின்ஸ் குரூப். என்ன படிக்கிற? 11th சயின்ஸ் குரூப்பா? ஓகே, சரி சரி. என்னென்ன அறிவு? எத்தனை அறிவு சொல்லி பார்த்தோம். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அவனுக்கு படிக்கிறது வெட்ட படிக்கிறான். கை கிளாப் பண்ணுங்கப்பா, கை கட்டுங்க. உங்கள் பேர்? ரம்யா. சரி, கிட்ட வா. நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது கொடுத்த. என்ன கொடுத்தல? ரம்யா தான் ஃபஸ்ட்டு எனக்கு இது கொடுத்தது. ரைட், தேங்க்ஸ். 6 அறிவு சொன்னல, எந்த அறிவு எங்கே இருக்குது காட்டு பார்ப்போம். கண்ணு. அப்படின்னா 7th படிக்கிறேன். 6 அறிவுன்னு சொல்கிறல்ல, தெரியாமே ஒரு விஷயத்தை வந்து தெரியும்னு சொல்ல முடியுமா? 6 அறிவு எங்கே இருக்குது? சரி, அங்கே உங்கள் ஊர் என்ன? சோழா எதுங்க இருக்குது? அது அங்கே இருக்குது தெரியுதுல. இந்த 6 அறிவு இருக்குது எங்கே இருக்குது தெரிய மாட்டேங்குது. சொல்லி பார்ப்போம். கண்ணில் என்ன அறிவு? அங்கே பின்னாடி யாரும் சொல்லக்கூடாது. உங்கள் சான்ஸ் போக அவருக்கு தான் அந்த சான்ஸ். சொல்லு. சரி, கண்ணில் கவுண்ட் பண்ணுப்பா. நீ கவுண்ட் பண்ணு. ஒன்று கண்ணில் பார்க்குற அறிவு. சரி, அடுத்தது என்ன அறிவு? மூக்கு. மூக்கில் என்ன அறிவு? சுவாசிக்கிறது. சுவாசிக்கிறது. சிரிக்கிறது. வாசனை அறிவு. முயற்சி அறிவு. 2 நடத்துங்க. அடுத்தது வேற என்ன அறிவு? எங்க இருக்கு? வாய். என்ன அறிவு? கேட்கிற அறிவு. 3வது அறிவு. 4 வாய். வாயில் என்ன இருக்கு? சுவை அறிவு. 4 முடிஞ்சுதா? இன்னொரு அறிவு? இன்னொரு என்ன? என்ன காணுது உனக்கு? என்ன பண்ணுது? உணர்றியா? அப்போ அது 5வது அறிவு. இப்போ 5 அறிவுக்கு முடித்துருக்கா? 5 அறிவுக்கும் கருவிக்கூடாது, சிரிக்கூடாது. ஓகே, பிசி 11th படிக்கிறேன்.
சீரியஸ்னஸ் ஒரு சின்சியாரிட்டி வேணும். யூ பி எஸ் ஏ குவைட் வேணும். ஓகே சரி. இப்போ 5 அறிவு உனக்கு தெரியுதுல்ல. 6வது ஒரு அறிவு சொன்னது என்ன அறிவு? மாட்டினியா? 6வது சொன்ன அறிவு என்ன அறிவு? சிந்தனை. அந்த அறிவுக்கு உறுப்பு எது? அந்த அறிவுக்கு உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஞானி. விஞ்ஞானிகள் கிடையாது. இல்லை, மூளையில அறிவு கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சாமி கும்பிடுவாங்க? முருகர் சாமியா? அந்த முருகர் தான் அந்த 6வது அறிவை தெரிஞ்சவர். நம்மலாம் கிடையாது. ஆஹா, எல்லாத்தையும் நம்மளை அப்படி வாங்கினாங்க. புரியுதா? 6வது அறிவுன்றதை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் மெயினானு. 6வது அறிவை நம்மளால பார்க்க முடியாததுனால தான். அப்போ நமக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசம் இருக்கா ஏதாவது? சரி, ஒன்றும் இல்லை. மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ மாடு மாட்டியா? சரி வாங்க, நீ போய் உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணுங்க. வேற யாராவது போமா? வேற யார் வேற? நீ வரவே நீ வாங்க. இங்க வா, இங்க வா, இங்க வா. உன் பேரையாவது சொல்லிக்கிட்டே வா. டான்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒருத்தர் டான்ஸ் ஆடினா உனக்கு